அவருக்கு 70 வயது இருந்திருக்கும். காலம் உடலின் மேல் வரைந்திருந்த சுருக்கங்கள் மங்கிய பார்வையை சரி செய்யும் கண்ணாடி குறைந்த செவிப்புலன். இந்த 3 விஷயங்களும் அவருக்கு ஒரு நினைவூட்டலாக இருந்தது. தனது வாழ்வின் அந்திம காலத்தில் இருக்கிறார் என்று. ஆனால் நினைவுகளுக்கு எந்த மங்கலும் ஏற்படவில்லை. நகரத்தின் அடுக்குமாடி குடியிருப்பின் 25வது மாடியில் உள்ள ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி அவர் அமர்ந்திருந்தார். பார்வையில் முழுவதும் உயர்ந்த கட்டிடங்களும் பரபரப்பான சாலைகளும் இருந்தது. அந்த காட்சி அவரது மனதிற்கு எந்த மகிழ்ச்சியையும் தரவில்லை. வீட்டின் முற்றத்தில் படர்ந்து நிற்கும் மாமரமும் பலாமரமும் நினைவுகளில் அவரை தடவிக் கொடுத்தன. எத்தனையோ காலம் தனது கனவுகளையும் நம்பிக்கைகளையும் அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் ஒளித்து வைத்தார். ஒவ்வொரு செங்கலிலும் ஒவ்வொரு மரத்துண்டிலும் அவரது வியர்வையும் கனவுகளும் இருந்தன. நகரத்தில் உள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பு அவரது பிள்ளைகளான மாதவன் மற்றும் மாலதி இருவரும் பெரிய நிலையை அடைந்ததற்கான சான்றாக இருந்தது. அவர்களை படிக்க வைக்கவும் பெரிய நிலையை அடைய வைக்கவும் அவர் கடுமையாக உழைத்தார். அந்த உழைப்புக்கு பலன் கிடைத்தது. ஆனால் அவருக்கு அந்த உழைப்புகள்தான் மிகப்பெரிய சொத்து. இப்போது பழைய வீடு நினைவுகளில் ஒரு நதி போல மனதின் வழியாக ஓடிச் செல்கிறது. அந்த வீட்டின் மணமுள்ள மண்ணும் கிணற்றில் உள்ள குளிர்ந்த தண்ணீரும் அவருக்கு நகரத்தில் உள்ள இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் கிடைப்பதில்லை. அவரது பெயர் ராகவன். அவரது மனைவி மீனாட்சி 2 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். அதன் பிறகு ராகவன் இன்னும் தனிமையானார். பிள்ளைகளுக்கு அவர்களின் வேலைப்பளுக்களுக்கு இடையில் அப்பாவை பார்க்க நேரம் கிடைக்காமல் போனது. ராகவனின் கண்கள் ஜன்னல் வழியாக கீழே பார்த்தன. வாகனங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பறந்து செல்கின்றன. மக்கள் பரபரப்பாக நடக்கிறார்கள். யாருக்கும் யாரையும் பார்க்க நேரமில்லை. தனது கிராமத்தின் மாலை நேரங்களை அவர் நினைத்து பார்த்தார். அன்று ஒவ்வொரு வீட்டின் முற்றத்திலும் மக்கள் கூடி பேசுவார்கள். சிரிப்பார்கள், வேடிக்கையாக பேசுவார்கள். இன்று இங்கு அப்படி எதுவும் இல்லை. எல்லோரும் தங்கள் சொந்த உலகங்களில் ஒடுங்கி வாழ்கிறார்கள். ராகவன் ஜன்னலிலிருந்து கண்களை எடுத்தார். அறையில் ஒருவித வெறுமை சூழ்ந்து நின்றது. சுவரில் உள்ள புகைப்படத்தில் சிரித்தபடி நிற்கும் மீனாட்சியை அவர் பார்த்தார். மீனாட்சினி இருந்திருந்தால் அவர் அறியாமல் சொல்லிவிட்டார். மீனாட்சியின் மரணம் ராகவனை மிகவும் பாதித்திருந்தது. அவளது நினைவுகள் அவரது மனதிற்கு ஒரு ஆறுதலை அளித்தது. மாதவனும் மாலதியும் ராகவனை அவர்களுடன் தங்க வைக்க நகரத்திற்கு அழைத்து வந்தபோது அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் ராகவனின் மனம் அப்போதும் கிராமத்தில்தான் இருந்தது. தனது வீடும் முற்றத்தில் உள்ள மாமரமும் கிணற்றில் உள்ள தண்ணீரும். அதுதான் அவரது உலகம். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அனைத்து வசதிகளும் இருந்தது. ஆனாலும் ராகவனின் மனதிற்கு நிம்மதியில்லை. கடந்த 1 வாரமாக இந்த பயம் ராகவனை துரத்துகிறது. ஒவ்வொரு முறை பிள்ளைகளின் போன் வரும்போதும் ஒவ்வொரு முறை அவர்கள் வீட்டிற்கு வரும்போதும் அவரது இதய துடிப்பு கூடும். தனது வாழ்நாள் முழுவதும் இந்த வீட்டில் வாழ வேண்டும் என்பதுதான் அவரது மிகப்பெரிய ஆசை. ஆனால் அந்த ஆசை வெறும் கனவாக முடிந்துவிடுமோ என்று அவருக்கு பயம் இருந்தது. தனது பிள்ளைகளுக்கு இந்த வீட்டின் மீதுள்ள உணர்ச்சிபூர்வமான பிணைப்பு இல்லை என்று அவர் புரிந்து கொண்டார். அவர்களுக்கு இது வெறும் ஒரு கட்டிடம் மட்டும்தான். அந்த எண்ணம் அவரை மிகவும் வருத்தப்பட வைத்தது. ஒரு நாள் மகன் மாதவன் சொன்னார், அப்பா, நாம் ஒரு புதிய வீட்டிற்கு மாறலாம். அங்கு அனைத்து வசதிகளும் இருக்கிறது. மகனின் வார்த்தைகளில் அன்பின் நிறைவை காண முடிந்தது. ஆனாலும் அப்போதும் ஒரு பயம் மனதில் இருந்தது. இந்த வீட்டை விற்பார்களா? அவர்கள் தன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்களா? அந்த கேள்விகள் ராகவனை இன்னும் துன்பப்படுத்தின. ராகவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தார். நகரத்தின் பரபரப்பான வாழ்க்கை அவரை மிகவும் வருத்தப்பட வைத்தது. என் வீடு, அவர் முணுமுணுத்தார். அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் மீனாட்சியின் நினைவுகள் இருந்தது. அவள் நட்ட மல்லிகை கொடியவள் செய்த சமையலறை எல்லாம் ராகவனின் மனதில் நிறைந்தது. இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அப்படி எதுவும் இல்லை. வெறும் சுவர்களும் ஜன்னல்களும். ஒரு நாள் மாதவனும் மாலதியும் பேசிக் கொண்டிருப்பதை ராகவன் கேட்டார். அப்பாவிற்கு தெரியாமல் காரியங்களை செய்வோம். அவருக்கு இந்த வீடு ஒரு வலியாக மாறக்கூடாது, மாதவன் சொன்னார். ஆனால் பத்திரத்தை விற்கும்போது நமக்கு மிகவும் வலிக்கும், மாலதி சொன்னார். ராகவனின் கண்கள் கலங்கின. தனது உழைப்பையெல்லாம் மறந்து அவர்கள் தன்னை கைவிடப் போகிறார்கள் என்று அவர் வருந்தினார். மனம் இல்லாமல் அவர் அந்த ஆவணங்களில் கையெழுத்திட சம்மதித்தார். அப்பாவின் கை நடுங்கிய போது மாதவனும் மாலதியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களது கண்களில் ஒருவித பயமும் துக்கமும் கலந்த உணர்வு மின்னியது. அவர்கள் ரகசியமாக காரியங்களை நடத்தி கொண்டிருந்தனர். அப்பாவிற்கு தெரியாமல் அவருக்கு வலி தராமல் இந்த காரியங்களை நடத்த அவர்கள் முயற்சித்தனர். ஆனால் ஒரு பொய் எத்தனை காலம் மறைந்திருக்க முடியும்? அவர்களது பேரன் தாத்தாவின் வருத்தத்தை பார்த்து, தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களை பார்த்து கொள்வேன் என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் அவர்களது காதுகளில் ஒரு சிறிய கல் போல பதிந்தன. மாதவனும் மாலதியும் தங்கள் அப்பாவை மிகவும் நேசித்தார்கள்.
அவருக்கு வலி தராமல் காரியங்களை நடத்த அவர்கள் முயற்சித்தனர். ஆனால் அவர்களது மனம் மிகவும் வலித்தது. அவர்களுக்கு இந்த வீடு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அப்பாவின் வசதிகளுக்காகத்தான் அவர்கள் இந்த முடிவை எடுத்தனர். மாதவனும் மாலதியும் ஒரு வாரத்திற்குப் பிறகு மீண்டும் வந்தபோது வழக்கத்திற்கு மாறான ஒரு அமைதி அவர்களை சூழ்ந்திருந்தது. அப்பாவின் அருகில் வரும்போது எப்போதும் சிரித்த முகத்துடன் வரும் அவர்கள் இன்று தலைகுனிந்து வந்தனர். அவர்களது கையில் ஒரு கோப்பு இருந்தது. பழைய வீட்டை விற்பதைப் பற்றி அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டதைத்தான் கேட்டது ராகவன் நினைத்து பார்த்தார். அந்த பயம் மீண்டும் அவரது மனதில் நிறைந்தது. அப்பா, இது வங்கியிலிருந்து வந்தது. புதிய வீடு வாங்குவதற்கான ஆவணங்கள். இதில் கையெழுத்திட வேண்டும். மகன் மாதவன் சொன்னார். அவனது குரல் நடுங்கியது. ராகவனின் இதயத்தில் ஒரு கல் வந்து விழுந்தது போல தோன்றியது. என்னப்பா, இது புதிய வீட்டிற்கான ஆவணங்களா அல்லது எனது இந்த வீட்டை விற்பதற்கான ஆவணங்களா? ராகவன் ஒரு பெருமூச்சுடன் கேட்டார். மாதவன் எதுவும் சொல்லாமல் தலைகுனிந்தார். மாலதியின் கண்கள் கலங்கின. அப்பா, நாம் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம். அங்கு உங்களுக்கு அனைத்து வசதிகளும் இருக்கும். மாலதி அவரை ஆறுதல் படுத்த முயற்சித்தார். ஆனால் அவளது வார்த்தைகளுக்கு பலமில்லை. ராகவன் ஒரு நிமிடம் கண்களை மூடி நினைவுகளுக்குள் மூழ்கினார். தனது பிள்ளைகளை படிக்க வைக்க எத்தனையோ கஷ்டப்பட்டார். வயலிலிருந்து நெல்லை விற்றாற்றில் மீன் பிடித்து கூலி வேலைக்குச் சென்று ஒவ்வொரு ரூபாயையும் அவர் சேமித்து வைத்தார். இந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கலிலும் தனது வியர்வை இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். இன்று அந்த உழைப்பையெல்லாம் மறந்து அவர்கள் தன்னை கைவிடப் போகிறார்கள் என்று அவருக்கு தோன்றியது. அந்த வலியை தாங்க முடியாமல் அவர் நடுங்கிய கையுடன் பேப்பரில் கையெழுத்திட்டார். அவரது பேனாவின் முனை நடுங்கியது. கையெழுத்திடும்போது அவரது கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் பேப்பரின் மேல் விழுந்தது. அப்பாவின் வருத்தத்தை பார்த்த மாதவனுக்கும் மாலதிக்கும் அதை தாங்க முடியவில்லை. அவர்களது கண்களும் கலங்கின. அவர்கள் அப்பாவை அணைத்துக் கொண்டனர். அப்பா, நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், அவர்கள் சொன்னார்கள். அவர்களது பேரன் அப்பு தாத்தாவின் வருத்தத்தை பார்த்து, தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் உங்களை பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் மாதவன் மற்றும் மாலதி இருவரது மனதிலும் ஒரு தீவிரமான வலியை ஏற்படுத்தியது. மாதவனும் மாலதியும் இரகசியமாக காரியங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் அவர்களது ஒவ்வொரு அசைவும் கிராம மக்களிடையே விவாதமாக இருந்தது. வழக்கமாக நகரத்திலிருந்து வரும்போது நிறைய பரிசுகளுடன் வரும் பிள்ளைகள் இந்த முறை வந்தது ஒருவித தீவிரத்துடன் இருந்தது. அவர்களது கையில் உள்ள கோப்புகளும் அடிக்கடி அவர்கள் வங்கிக்கு செல்வதும் கிராம மக்களின் சந்தேகங்களுக்கு இன்னும் வலு சேர்த்தன. பார்த்தீர்களா, பிள்ளைகளை வளர்த்து பெரியவர்களாக்கி என்ன பயன்? கடைசியில் அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்கப் போகிறார்கள் போல இருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரர் வேணு ஒரு தேநீர் கடையில் அமர்ந்து சொன்னார். பாவம் ராகவன், அவருக்கு இந்த வீடு உயிர். இந்த பிள்ளைகளுக்கு இந்த வீட்டின் மீது எந்த பிணைப்பும் இல்லை. மற்றொருவர் அவரை ஆமோதித்தார். இந்த முணுமுணுப்புகள் மாதவன் மற்றும் மாலதி இருவரது காதுகளிலும் வந்து சேர்ந்தது. ஒரு நாள் மாதவன் கடையில் பொருட்கள் வாங்க சென்றபோது கடைக்காரர் கேலியுடன் சொன்னார், தம்பி, உங்க அப்பா பாவம். நீ என்னப்பா இப்படி செய்கிறாய்? அப்பாவை முதியோர் இல்லத்தில் சேர்க்கப் போகிறாயா? மாதவனால் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. அவனது கண்கள் கலங்கின. அவன் எதுவும் சொல்லாமல் தலைகுனிந்து திரும்பி நடந்தான். மாலதியின் நிலையும் வேறுபட்டதாக இல்லை. காலையில் முற்றத்தை பெருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெண் மாலதியை பார்த்ததும் இகழ்ச்சியுடன் கேட்டார், நீங்கள் பெரிய நிலையை அடைந்தும் அப்பாவை கவனிக்கவில்லையே, இந்த வீட்டை விற்பது ஏன்? மாலதியின் மனம் வலித்தது. அப்பாவிற்கு உடல்நிலை சரியில்லாததால்தான் நாங்கள் அவரை நகரத்திற்கு அழைத்து செல்கிறோம். மாலதி பொய் சொன்னார். அவளது வார்த்தைகளுக்கு பலம் இல்லை. அனைத்து துயர அனுபவங்களையும் அவர்கள் அப்பாவிற்கு தெரியாமல் இரகசியமாக வைத்தனர். அப்பா வருத்தப்படக்கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருந்தனர். ஆனால் இந்த இரகசியம் அவர்களை மிகவும் வருத்தப்பட வைத்தது. பேரன் அப்பு தாத்தாவுடன் மிகவும் நெருக்கமாக இருந்தான். தாத்தாவின் ஒவ்வொரு வலியையும் அவன் உணர்ந்தான். தாத்தா ஜன்னலின் அருகில் வருத்தத்துடன் அமர்ந்திருப்பதை அவன் பார்த்தான். தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீர்கள். அப்பாவும் அம்மாவும் உங்களை நேசிக்கிறார்கள். அப்பு தாத்தாவை அணைத்துக் கொண்டு சொன்னான். அந்த வார்த்தைகள் ராகவனின் இதயத்திற்கு ஒரு ஆறுதலை அளித்தது. அப்பு பெற்றோரிடம் சென்று, அப்பா, அம்மா, தாத்தா வருத்தமாக இருக்கிறார். இந்த வீட்டை விற்க வேண்டாம் என்று தாத்தா சொன்னார். தயவு செய்து விற்க வேண்டாம் என்று சொன்னான். அவன் அழுது கொண்டு மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்தினான். மாதவனுக்கும் மாலதிக்கும் என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றனர். ஒரு குழந்தையின் அப்பாவியான அன்பு அவர்களது மனதை மிகவும் பாதித்தது. அப்புவின் வார்த்தைகள் அவர்களது மனதில் ஒரு மாற்றத்திற்கு தொடக்கமிட்டன. ராகவனின் நெருங்கிய நண்பர் பாஸ்கரன். ராகவன் மற்றும் அவரது பிள்ளைகளுக்கு இடையேயான நெருக்கம் பாஸ்கரனுக்கு தெரியும். மாதவனும் மாலதியும் அடிக்கடி அப்பாவின் வீட்டிற்கு வந்து செல்வதை பாஸ்கரன் கவனித்தார்.
ஒரு நாள் பாஸ்கரனுக்கு அவர்களது நடவடிக்கைகளில் சந்தேகம் வந்து அவர்களை ரகசியமாக பின்தொடர்ந்தார். அவர்கள் ஒரு பெரிய வங்கிக்குள் நுழைவதை அவர் பார்த்தார். உள்ளே அவர்கள் ஒரு மேலாளருடன் பேசிக் கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். உங்களால் இந்த வீட்டை திரும்ப வாங்க முடியுமா என்று மேலாளர் கேட்டதை பாஸ்கரன் கேட்டார். வீடு வாங்குவதைப் பற்றித்தான் அவர்கள் பேசுகிறார்கள் என்று புரிந்து கொண்ட பாஸ்கரன் ஆச்சரியப்பட்டார். ஆனால் அது ராகவனின் வீடுதானா என்று அவருக்கு சந்தேகம் இருந்தது. பிள்ளைகளுக்கு வீட்டை திரும்ப வாங்க சொந்தமாக பணமில்லை. எப்படி நம்மால் வீட்டை திரும்ப வாங்க முடியும்? மாலதி வருத்தத்துடன் கேட்டார். நமது அப்பா நமக்காக நிறைய கஷ்டப்பட்டார். இப்போது அவருக்கு மகிழ்ச்சியை தருவது நமது கடமை, மாதவன் சொன்னார். அப்போது மாதவனின் போனுக்கு ஒரு செய்தி வந்தது. அது ராகவனின் நண்பர் பாஸ்கரனிடம் இருந்து வந்தது. நீங்கள் வங்கிக்கு சென்றது எனக்கு தெரியும். உங்கள் அப்பாவிற்காக நான் ஒரு அறக்கட்டளையில் பணம் முதலீடு செய்திருக்கிறேன். அந்த பணத்தை பயன்படுத்தி உங்களுக்கு வீட்டை திரும்ப வாங்க முடியும். மாதவன் ஆச்சரியத்துடன் அந்த செய்தியை படித்தான். தங்கள் அப்பாவிற்காக இவ்வளவு பெரிய விஷயங்களை செய்த பாஸ்கரனிடம் மாதவனுக்கு மிகுந்த மரியாதை தோன்றியது. ஒரு நாள் பிள்ளைகள் அப்பாவை பயணத்திற்கு தயாராகும்படி சொன்னார்கள். நாம் எங்கே போகிறோம்? ராகவன் வருத்தத்துடன் கேட்டார். அப்பா, அது ஒரு ரகசியம், மகன் சொன்னான். அவர்கள் ஒரு காரில் ஏறி பயணம் தொடங்கினர். ராகவன் வருத்தத்துடன் வெளியே பார்த்தபடி இருந்தார். பயணத்தின் போது வண்டி ஒரு பெரிய கேட்டின் முன் நின்றது. அது தனது பழைய வீடு என்று புரிந்து கொண்ட ராகவன் ஆச்சரியப்பட்டார். அப்பா, இதை நாங்கள் உங்களுக்காக வாங்கினோம், மகன் சொன்னார். ராகவனின் கண்கள் கலங்கின. அவருக்கு மகிழ்ச்சியால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. பிள்ளைகளின் அன்பு அவரை மிகவும் பாதித்தது. பாஸ்கரன் அங்கே வந்து நடந்ததையெல்லாம் ராகவனிடம் சொன்னார். உங்களை நான் தவறாக புரிந்து கொண்டதற்கு மன்னிப்பு கேட்கிறேன். உங்கள் பிள்ளைகள் உங்களை மிகவும் நேசிக்கிறார்கள், பாஸ்கரன் சொன்னார். அடுத்த நிமிடம் கிராம மக்களும் அங்கே வந்தனர். அவர்களுக்கு தங்களது தவறு புரிந்தது பிள்ளைகளிடம் மன்னிப்பு கேட்டனர். ராகவன்தான் பிள்ளைகளை தவறாக புரிந்து கொண்டதற்காக வருந்தினார். கடைசியில் ராகவன் தனது பிள்ளைகளுடனும் பேரன்களுடனும் மகிழ்ச்சியுடன் அந்த வீட்டில் வாழத் தொடங்கினார். அவருக்கு பழைய நினைவுகள் ஒரு ஆறு போல மனதின் வழியாக ஓடத் தொடங்கின. தனது பிள்ளைகளின் அன்பையும் அவர்களது உழைப்பையும் அவர் உணர்ந்தார். அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள் புதிய நம்பிக்கைகளும் கனவுகளும் மீண்டும் பிறந்தன.